எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கெமியல். நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிற டிஷ் நூடுல்ஸ் தான். ஸோ இதுக்காக நான் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு நார்மலான வெஜ் நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்லேயும் அதே மாதிரி செஞ்சுருக்கேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குது, அதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ரெண்டு நூடுல்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். இது நம்ம வீட்டில் செஞ்சது. இது நம்ம ஒரு லோக்கலான கடையில், ரொம்ப பெரிய கடை இல்லாமல் ஒரு அளவான கடையில் இது வாங்கிட்டு வந்தோம். இப்போ கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த நூடுல்ஸோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 100 ருபீஸ் ஆச்சு. அதே நம்ம வீட்டில் செஞ்சதுக்கு 40 ருபீஸ் தான் ஆச்சு. அப்போ ரேட் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கடையை விட வீட்டில் கம்மி தான், பாதிக்கு பாதி கம்மியாகுது. இப்போ இந்த ரெண்டு நூடுல்ஸில் டேஸ்ட் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடையில் இருக்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆனியன்லாம் பெருசு பெருசாகவே தான் போட்டிருக்காங்க. முட்டைக்கோஸ்லாம் நல்லா பொடி பொடியாக இருக்குது. அதுக்கப்புறம் கேரட்டு, கேப்சிகம், பீன்ஸ் போடலை, அதுக்கப்புறம் வெங்காயத்தாள் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இதோட டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரில. இதில் சோயா சாஸ், பெப்பர் மட்டும்தான் கலந்துருக்காங்க, வேறு எந்த சாஸுமே கலக்கல. அதே மாதிரி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, அந்த வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு தெரியுது. மற்றபடி நூடுல்ஸ் அதோட டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கல. ஸோ அஜினமோட்டோ கலந்துருக்கிறது அப்படியே தெரியுது அந்த டேஸ்ட்டுக்காக. இந்த நூடுல்ஸில் எக்கு அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் சில கடைகளில் வெஜ் நூடுல்ஸ்லேயும் எக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதில் யூஸ் பண்ண கிடையாது. அதே மாதிரி அந்த ஃப்ரை பண்ணினது அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது. அதிகமான ஃப்ளேம் வச்சு வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணுவாங்க இல்லையா, அப்போ லைட்டாக அந்த ஃப்ரையிங் ஸ்மெல் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் செஞ்சதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுலேயும் நான் கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். சரி, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் செஞ்ச நூடுல்ஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. ஏன்னா நான் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஊற்றுனேன், அதனால் ஸ்வீட்னஸ் தெரியுது. பெப்பர் கம்மியாக தான் போட்டேன். ஒருவேளை பெப்பர் அதிகமாக போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் காரமாக. நான் பெப்பர் கம்மியாக தான் போட்டேன். இதில் இருக்கிற ஃப்ரையிங் ஸ்மெல் இதில் வரல. நம்ம வீட்டில் நார்மல் கடாய் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் அந்த ஸ்மெல் எனக்கு வரல. மற்றபடி டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா இதை விட வீட்டில் செஞ்சது கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்போ சொல்லியிருக்கேன், கடையில் இருக்கிற டேஸ்ட் அப்படியே வரணும், அஜினமோட்டோ போடாமல் வரணும் அப்படின்னா அரோமா சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணால் நல்லா வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த ஃப்ளேவரோடு நல்லா இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செஞ்சது நல்லா இருக்குது. இன்றைக்கி நான் கடையில் வாங்கின இந்த நூடுல்ஸோட டேஸ்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வெறும் நூடுல்ஸு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது, எந்த டேஸ்ட்டுமே இல்லை. ஒருவேளை மஷ்ரூம் இல்லைனா சிக்கன் நூடுல்ஸ் வாங்கியிருந்தால் டேஸ்ட் இருந்திருக்குமான்னு தெரில. ஆனால் இந்த வெஜ் நூடுல்ஸ் எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் செஞ்சது எவ்வளவோ மேல். ஸோ இதை விட இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அஜினமோட்டோவுக்கு பதிலாக அரோமா சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணியே நம்ம அந்த கடையில் இருக்கிற டேஸ்ட்டை கொண்டு வர முடியுது. இன்றைக்கி நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெஸ்ட் எது அப்படின்னா நம்ம வீட்டில் செஞ்சது தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக வரும்.
நம்ம நூடுல்ஸ் தான் கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.